அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா தாபா சன்னா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் போடுறேன். 1 கப்பு கடல மாவு, இது 1 சம்மச்சு கார்ன்ஃப்ளவர் பவுடர், இது 2 சம்மச்சு ரைஸ் பவுடர் அரிசி மாவு, இது பெருங்காயம், இது தேவையான அளவு உப்பு, இது 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், இது சோடா 1 பிஞ்சு சோடா, இது நம்ம கறி மசாலா சிக்கன் மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இதை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டுக்குவோம். இந்த பதத்தில் இருந்தால் போதும். மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாம். இது சன்னா, இதான் நம்ம கொண்டக்கடலை, இது ஃபுல்லாக கொண்டக்கடலை 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது நான் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 3 சிட்டி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இதில் போட்டுக்கிறேன். இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இது கூட 5-6 கட்டி பூண்டு பல் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் நம்ம இது கூட சேர்த்து போட்டு வறுத்துக்கணும். நல்லா இவ்வளோ கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வறுத்து இது கூட வச்சுக்கணும். ஒன்று ஒன்றா இப்படி எடுத்து போடுங்க, ஏன்னா அது கட்டியாக போயிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு 2-3 வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி போட்டு விடுங்க. அதை போட்டு முடிஞ்சோன்னா அது கூடயே பூண்டையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்பப்போ எத்தனை உங்களுக்கு வருதோ அத்தனை இது பூண்டும் போட்டு அதுலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. கட்டி ஆகிட்டா கூட நம்ம இப்படி உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா அது சூட்டில் போடுறதுனால நமக்கு கொஞ்சம் அது இது கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம இதுலேயே நம்ம இப்படி உடச்சி விட்டுக்கலாம். கலக்கலன்னு சத்தம் வருது பாருங்க, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம எடுத்துடலாம். பூண்டும் அது கூடயே சேர்ந்து வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். டிஷ்யூல போடுங்க. இங்கே பாருங்க, நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தாபா சன்னா. பசங்களுக்கு சன்னாவாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்கும். நீங்கள் பீச் அங்கெல்லாம் போனால் இது செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம்.